தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஜாதி மதம் பட அரசியலை கடந்து நீங்க வெற்றி பெற்றிருக்கீங்க. அரசியலை கடந்து நான் உங்களை வரவேற்கிறேன், வாழ்த்துகிறேன் சொல்லியிருந்தேன். அது நான் வாழ்த்து சொல்லுவேன். ஆனா முக்கியமா நேற்று நிகழ்வு பொறுத்த வரைக்கும் உண்மையை என்னுடைய திருச்சி நாடாளுமன்ற தொகுதி மக்களுக்காக என்னுடைய மக்களுக்காக அந்த கோரிக்கைகளை கொடுக்கறதுக்கான நான் போயிருந்தேன். முதலமைச்சரை பார்த்திருக்கீங்க, கோரிக்கைகள் கொடுத்ததா சொல்லிருக்கீங்க. என்னென்ன கோரிக்கைகள் சொன்னீங்க சார்? சந்திப்பு நீங்க ஏற்கனவே நாங்க உருவாக்கி கொள்வேன் அப்படின்னு சொன்னீங்க. திருச்சி நாடாளுமன்ற உறுப்பினராக திருச்சி என் தொகுதி மக்களின் நீண்டகால கோரிக்கைகள், என் தொகுதிக்கு வேண்டிய திட்டங்கள் குறித்து மாண்புமிகு முதலமைச்சர் அன்பு சகோதரர் ஜோசப் விஜய் அவர்களை சந்தித்து நான் உரையாடினேன். அதுல முக்கியமான சொல்லணும்னா திருச்சி விமான நிலைய அந்த ஓடுதளம் விரிவாக்கம் கிட்டத்தட்ட 12 வருஷமா அந்த பிரச்சனை இருக்கு. நான் பொறுப்பேற்ற பிறகு இந்த 20 மாசத்துல நான் பொறுப்பேற்கும் பொழுது கிட்டத்தட்ட 50 விழுக்காடு தான் அந்த விரிவாக்கத்துக்கு உண்டான நிலங்களை கையகப்படுத்தியிருந்தாங்க. நான் கடந்த 20 மாதங்களாக அது கிட்டத்தட்ட 95 விழுக்காடு அந்த லேண்ட் அக்விசிஷன் கையகப்படுத்த முடிஞ்சிருச்சு. இனி ஒரு 36 ஏக்கர் தேவைப்படுது. அது சம்பந்தமாக அந்த விரிவாக்க பணிகள் முடிஞ்சதுன்னா, அந்த நிலம் கையகப்படுத்த முழுமையாக முடிஞ்சிருச்சுன்னா நம்முடைய அங்க திருச்சி விமான நிலையம் அதுக்குண்டான வளர்ச்சி, அதனால் வேலை வாய்ப்பு உருவாருது. திருச்சி மாநகர் மட்டும் கிடையாது, அந்த பகுதியை வளர்ச்சி அடையுங்கிற அந்த ஒரு கருத்து. சென்னையுடைய இங்க இருக்கிற ஜனத்தொகையை சரி, இங்க போக்குவரத்து நெரிசல் அது குறைக்கும் சொல்லிட்டு இது முக்கியமான ஒரு விஷயம். அது நீங்க கண்டிப்பா அதை பரிசீலனை சொல்லிட்டு திருச்சியை இன்னொரு மாற்று தலைநகரமா ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கேபிட்டலா நீங்க அதை கொண்டு வச்சு அந்த கோரிக்கை வச்சிருக்கோம். இந்த சந்திப்பு நீங்க வளர்ச்சி கோரிக்கை கூட்டணிக்கு ஒரு அச்சாரம் சொல்றாங்க. ஏன்னா திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய மதிமுக தங்களுடைய கூட்டணி நிலைப்பாடு மறுபரிசீலனை செய்யறதுதான் சொல்லுவீங்க. உங்களுடைய கூட்டத்துல நீங்க தோழருடைய கருத்துக்களை கேட்டு முடிவெடுக்கணும்னு சொல்லுவீங்க. அது குறித்தான ஒரு அச்சாரமான சந்திப்பும் சொல்லப்படும். இல்லவே இல்லை. ஏன்னா திருச்சி நாடாளுமன்ற உறுப்பினரா திருச்சிக்கு பிரதம மந்திரி மாண்புமிகு மோடிஜி அவர் வரும்போது சரி, நம்முடைய முன்னாள் முதல்வர் அண்ணன் தளபதி வரும்போது சரி, அது ஒரு புரோட்டோகால். அது நான் திருச்சி நாடாளுமன்ற உறுப்பினரா அந்த விமான நிலையத்துக்கு போய் அவர் வரவேற்கிறது சரி, அங்க டெல்லிக்கு போனாலும் சரி, ஒன்றிய அரசு துறை சார்ந்த அமைச்சர்கள் திருச்சி தொகுதிக்காண்டு அப்படி பாக்குறது சரி, நீங்க எல்லாரும் ஊழியர்கள் பத்தி எல்லாருக்கும் தெரியும். அதன் அடிப்படையில் இன்னைக்கு முதலமைச்சரா இருக்கிறாரு, முதல் முறையா சந்திக்கிற நம்ம திருச்சியினுடைய தொகுதிக்கு தேவையான 15 வருஷம் 20 வருஷமா தேவைப்படுற திட்டங்கள் மக்களுடைய கோரிக்கைகள் அது விஷயம் நான் போயிருமே தவிர இதுல அரசியல் கிடையாது. பொதுவாக வாழ்த்துறேன் நான்.